உறுதியாக நாங்கள் இடம்பெறும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அந்த பட்சத்தில் உறுதியாக ஆட்சி அமைப்பவர்களிடம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வரணும்னு கண்டிப்பா மக்களுக்காக பேசுவோம், கோரிக்கை வைப்போம். எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? வேட்பு மனு தாக்கல் செய்யற டேட் கொடுத்துட்டாங்களா? ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. எதுவுமே இல்ல. ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கூட இன்னும் அறிவிக்கலைங்க. எக்ஸ்டென்ஷன் இன்னும் 10 நாட்கள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அது முடிஞ்சு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் அறிவிக்கணும். அதற்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு பிறகுதான் அந்த ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாம் மார்ச் மாசம் தான் தொடங்க இருக்கு. இன்னும் பிப்ரவரி மாதம் முழு மாதம் இருக்கு. கால தாமதம் எங்களுக்கு இல்லை, பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தான். எங்களுக்கு எங்க கட்சிக்கு உரிய எப்ப முடிவு எடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்ப அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு கேட்டோம்னா, இல்ல களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு விளையாடுவோம், கண்டிப்பா விளையாடுவோம். உரிய நேரம் வருது. யார் யாரெல்லாம் போட்டியில இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிகைக்காரங்க தானே. யாரெல்லாம் இப்ப களத்துல இருக்காங்க? அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. சீமான் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஆல்ரெடி நாங்க தனிச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு. இது உங்களுக்கே தெரியும். என் வாயில சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? புரியுதுங்களா? எல்லாம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு நான் பதில் நிறைய தடவை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பேசுறது பழகிறது அது வேற. ஆனா அரசியல் என்று வரும்போது, கூட்டணி என்று வரும்போது அது வேற. எங்களுக்குரிய அந்த மரியாதை, எங்களுக்குரிய அந்த நியாயம் எங்க கிடைக்குதோ அங்கதான் எங்க மாவட்ட செயலாளர் விரும்புகின்ற இடத்தில் நிச்சயம் கூட்டணி அமைப்போம்.